Good morning, dear student. Next, we are going to discuss about data model from the lesson number 11, Introduction to DBMS concept. So, DBMS concept lesson la நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் data model. So, data model அப்படின்றதுனா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல அந்த டேட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் as well as எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம் அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து அந்த டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்ற ப்ரொசீஜரை சொல்றது தான் வந்து டேட்டா மாடல். எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இன்ஜினியர் மேப் போட்டு வாங்குறோமோ, அதாவது இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வீடு கட்டணும்னா இதனுடைய அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மேப் போட்டு எப்படி வாங்குறோமோ அது போல தான் அந்த டேட்டா மாடலும். இந்த டிபிஎம்எஸ் கான்செப்ட் மூலமாக கிரியேட் பண்ணுற சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போகிறோம், அது கம்ப்ளீட்டான ஒரு அவுட்லுக் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டேட்டா மாடல் சொல்கிறோம். A data model describes how the data can be represented and accessed from a software. After complete implementation, it is a simple abstraction of complex real-world data gathering environment. The main purpose of data model is to give an idea as how the final system or software will look like after development is completed. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறது டேட்டா மாடல். அது மட்டும் இல்லாமல் டேட்டா மாடல் என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, நம்ம டேட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அந்த சாஃப்ட்வேரில், அந்த சாஃப்ட்வேர்லேருந்து டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், சீக்வன்ஷியல் ஆக்சஸ் பண்ண போகிறோமா இல்லை ரேண்டம் ஆக்சஸ் பண்ண போகிறோமா, ஸோ என்ன மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறது தான் வந்து நமக்கான டேட்டா மாடல். There are different types of data model in DBMS: hierarchical model, relational model, network database data model, entity relationship model, object model. First point, hierarchical model, that is first type, hierarchical model. This model was developed by IBM as information management system. International Business Machine அப்படின்ற அந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ப்ராஜெக்டுக்காக உருவாக்கின மாடல் வந்து ஹைரார்க்கிக்கல் டேட்டா மாடல். ஸோ இந்த டேட்டா மாடலில் டேட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் ஃபார்மேட்டில் உருவாக்க போகிறோம். அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா, அப்படி உருவாக்குன அந்த டேட்டா மாடல் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தோன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ட்ரீ அப்படின்னு எடுத்துட்டுனா ரூட் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அது போல தான் ஒரு சிங்கிள் ரூட் இருக்கும், அந்த சிங்கிள் ரூட்லேருந்து மெனி பிரான்ச்சஸ் வரும். இது வந்து டேட்டா மாடல். ஸோ இந்த டேட்டா மாடலில் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹைரார்க்கிக்கல் மாடல் வாஸ் டெவலப்டு பை ஐபிஎம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின் ஆஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இன் ஹைரார்க்கிக்கல் மாடல் data is represented as a simple tree-like structure form. அப்போ டேட்டாவை என்ன ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா ட்ரீ ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். The model, that is this model represent one to many relationship. இந்த இடத்துல ஒன் டு மெனின்னு சொல்லணும்னா ஒன் பேரண்ட் கேன் ஹாவ் மெனி சில்ட்ரன். அப்போ ஒன் ரெப்ரசன்ட் பேரண்ட், மெனி ரெப்ரசன்ட் சில்ட்ரன். ஸோ ஒரு பேரண்ட்லேருந்து ஒரு பேரண்ட் நோட்லேருந்து மெனி சில்ட்ரனோட நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து நம்ம இது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம். ஒன் சைல்ட் கேன் ஹாவ் ஒன்லி ஒன் பேரண்ட், பட் ஒன் பேரண்ட் கேன் ஹாவ் மெனி சில்ட்ரன். This model is mainly used in IBM mainframe computers. இன்னைக்கு வரைக்கும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷினில் உருவாக்குற மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த மாடல் டிசைன் பண்ணி தான் வருது. ஸோ இந்த மாடலுக்கான டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். இதில் எம்ப்ளாயி அப்படின்ற இந்த ரூட்ல இருந்து 3 சில்ட்ரன், அதாவது இந்த பேரண்ட்லேருந்து 3 சில்ட்ரன் என்னென்ன இருக்குது, பெர்மனன்ட், கான்ட்ராக்ட், இன்டர்ன். ஸோ தீஸ் ஆர் த்ரீ சில்ட்ரன் ஆஃப் எம்ப்ளாயி. ஸோ இது இங்கே இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் பேரண்ட் மெனி சில்ட்ரன், அதாவது ஒன் டு மெனி. ஸோ அதே மாதிரி பாருங்கள், பெர்மனன்ட்லேருந்து 2 சில்ட்ரன் என்னென்ன இருக்குது, மேனேஜர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்போது பெர்மனன்ட் அப்படின்றது ஒரு பேரண்ட், சிங்கிள் பேரண்ட், மேனேஜர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2 சில்ட்ரன். ஸோ பெர்மனன்ட்டுக்கும் மேனேஜர், சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோம்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இது தலைகையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூட்லேருந்து வந்த பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் ஒன் மோர் எக்ஸாம்பிள் கிவன் எ புக். ஸ்கூல் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ்.
ஸ்டூடெண்ட்லேருந்து 3 சில்ட்ரன், நேம், ஏஜ், கிளாஸ். டீச்சர்ஸ்லேருந்து 3 சில்ட்ரன், சப்ஜெக்ட், சேலரி, நேம். ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு ட்ரீ ஸ்ட்ரக்சர். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் node to another node is called one to many relationship. ஸோ இதுவும் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான். ஸ்கூலில் இருந்து கோர்ஸ், ரிசோர்ஸஸ், கோர்ஸில் எடுத்துகிட்டோன்னா தியரி, லேப். ஸோ இது ஒரு ஸ்கூலுக்கான டேட்டா பேஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த க்ரியேட் பண்ண போகிற டேட்டா பேஸை ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதாவது ஹைரார்க்கிக்கல் மாடலில் இப்படி தான் டிஃபைன் பண்ண முடியும். அடுத்தது ரிலேஷனல் மாடல். ஸோ ரிலேஷனல் மாடல் ஃபஸ்ட்டு யார் கொண்டு வராங்கன்னா இஎஃப் கார்டு இன் 1970s. இஎஃப் கார்டு இன் 1970s. இன்றைக்கி வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட் மூலமாக, அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக க்ரியேட் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேருமே மோஸ்ட் ஃபெமிலியராக வர எல்லா டேட்டாபேஸ் கான்செப்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த ரிலேஷனல் மாடல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. டேட்டாவை இங்கே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணா டேபிளுக்கு இங்கே ரிலேஷனல் மாடலில் நம்ம கொடுக்குற டெர்மினாலஜி வந்து ரிலேஷனல் மாடலில் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது டேபிளை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டேபிளுக்கு இன்னொரு பேர் தான் ரிலேஷன். ஸோ இப்போ டேபிளுக்குள்ள ரோஸ், காலம்ஸ் இருக்கும். ரோவை இங்கே ரெக்கார்டுன்னு சொல்கிறோம், காலமை ஃபீல்டுன்னு சொல்கிறோம். காலமை ஃபீல்டு ஆர் ஆட்ரிபியூட்ஸ் சொல்கிறோம், ரோவை ரெக்கார்ட் ஆர் டிப்புல்ஸ்னு அப்படி சொல்கிறோம். டெர்மினாலஜிஸ் ஞாபகம் வச்சுங்க. த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா in relational model is tables, that is relations. All the informations related to a particular types is stored in rows of the table. Hence tables are also known as relations in a relational model. A relation key is an attribute which uniquely identify a particular record or tuple. So table இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டையோ ஒரு பர்டிகுலர் டிப்புலையோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேல்யூ தான் வந்து ரிலேஷன் கீன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் 23, 24, 25 தீஸ் ஆர் த ரிலேஷன் கீஸ் ரெப்ரசன்டிங் த வேல்யூஸ் ஆஃப் அ டேபிள். ஒவ்வொரு டேபிள்லையும் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் நம்பர் எடுத்துட்டோம்னா தட் இஸ் ரிஜிஸ்டர் நம்பர் தான் வந்து பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கான ரிலேஷன் கீ. பேஸ்ட் ஆன் த ரிலேஷன் கீ வி கேன் ஆக்சஸ் எ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் என்டையர் டேட்டாபேஸ். டேபிள் இருந்து ஒரு பர்டிகுலர் ரோவை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சுன்னா அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம், கீன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கீ வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கும், ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் வேறு தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம அட்மிஷன் நம்பராக இருக்கலாம், இல்லை பேஷண்ட் ஐடியா இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருந்ததுன்னா எம்ப்ளாயி ஐடியா இருக்கலாம், இன்கேஸ் அது வந்து கம்பெனியாக இருந்ததுன்னா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரெக்கார்ட் கீன்னு சொல்கிறோம். ரெக்கார்ட் கீ ஹெல்ப் அஸ் டு ஐடென்டிஃபை எ பர்டிகுலர் ரெக்கார்ட் யூனிக்லி ஃப்ரம் எ டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸிலிருந்து அந்த ரெக்கார்டை யூனிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த டேட்டா வேல்யூ பேர் தான் ரெக்கார்ட் கீ. தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் ரிலேஷனல் மாடல். இப்போ ரிலேஷனல் மாடலில் நம்ம கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிறது டேபிள். ஸோ அடுத்தும் டேபிள், அது டேபிள். ஸோ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ டேபிள் ஃபார்மேட்டில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது பாருங்கள். ரோ, காலம். ரோவை நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெக்கார்ட் ஆர் டிப்புள் சொல்கிறோம், காலமை ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அடுத்து நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடல் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் ஹைரார்க்கிக்கல் மாடல். ஹைரார்க்கிக்கல் மாடலோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நெட்வொர்க் மாடல். ஹைரார்க்கிக்கல் மாடலில் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் இருந்தது, இது வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது ஒரு பேரண்ட்லேருந்து மெனி சில்ட்ரன் வந்தது, அதாவது மெனி சில்ட்ரனோட கிரியேட் பண்ணோம். பட் இங்கே மெனி பேரண்ட்லேருந்து மெனி சில்ட்ரனோட கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து இதுக்கும் ஹைரார்க்கிக்கல் மாடலும் டிஃப்ரெண்ட். அதை விட இது ஈஸியாகவும் இருக்கும், ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டேட்டாவை ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். So point number 1, network database model is an extended form of hierarchical data model. The difference between hierarchical and network model is, in hierarchical model, a child record has only one parent. That is, in network model, a child may have many parent nodes. It represents the data in many to many relationship. Simple சொல்லணும் அப்படின்னா hierarchical மாடலில் one to many relationship, நெட்வொர்க் மாடலில் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். திஸ் மாடல் இஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் டு ஆக்சஸ் த டேட்டா. ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஆர்டர் அப்படின்ற அந்த நோடு 3 பேரண்ட்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பேரண்ட்லேருந்து? கஸ்டமர், மேனேஜர், சேல்ஸ்மேன். ஸோ சேல்ஸ்மேன்லேருந்து
அகைன் ஐட்டம்ஸ். ஸோ அப்போ ஒரு மெனி பேரண்ட்லேருந்து மெனி நோடு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. அதனால் இந்த மாடலை மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் மாடல் சொல்கிறோம். திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் நெட்வொர்க் மாடல். ஸோ புக்கில் கொடுத்துருக்க அதே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்கூல் தான் பேரண்ட். ஸோ அதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணுறது சிங்கிள் நோட், லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம். ஸோ இந்த 3 பேரண்ட்லேருந்து சிங்கிள் சைல்டு கிரியேட் பண்ணுறோம். அதுதான் ஸ்டூடெண்ட். அதுதான் வந்து ஸ்டூடெண்ட். ஸ்கூல் ரெப்ரசன்ட் த பேரண்ட் நோட், லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் ரூம் இஸ் அ சைல்டு டு ஸ்கூல். இப்போ ஸ்கூல் அப்படின்ற பேரண்ட்டுக்கு 3 சைல்டு என்னென்ன இருக்குது? லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம். ஸ்டூடெண்ட் இஸ் எ சைல்டு. எதுக்கு? லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம். அதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்குது. ஸ்கூலுக்கு 3 சைல்டு, ஸ்டூடெண்ட்டுக்கு 3 பேரண்ட். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ER மாடல். ஸோ ஷார்ட்டாக வந்து ER மாடல். In this data model, relationship are created by dividing the object into entity and its characteristics into attributes. So இது பார்த்தோன்னா entities nothing but real world objects. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம அட்ரிபியூட்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் கேரக்டர்ஸ் என்ன இருக்கும்? ரோல் நம்பர், நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு என்டிட்டிக்கான ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு சிங்கிள் ஆப்ஜெக்ட், எந்த நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, எந்த ஆப்ஜெக்ட்னா ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளத்துக்கான ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோன்னா அது ஆட்ரிபியூட்ஸ். இந்த என்டிட்டியும் அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டும் அந்த ஆப்ஜெக்டான ஆட்ரிபியூட்ஸும் டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுதான் ER மாடல். இன் திஸ் டேட்டா மாடல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் கிரியேட்டட். ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறோம். எப்படின்னா பை டிவைடிங் த ஆப்ஜெக்ட் இன்டு என்டிட்டி அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்டு அட்ரிபியூட்ஸ். என்டிட்டியாகவும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸாகவும் டிவைட் பண்ணிடுறோம். இட் வாஸ் டெவலப்டு பை சென் in 1976. ஸோ 1976 உருவாக்குறாங்க. யாருன்னா சென் அப்படின்றவங்க. 1970s EF கார்டு ரிலேஷனல் மாடல், ER மாடலை உருவாக்குறது 1976 சென் அப்படின்றவர். திஸ் மாடல் இஸ் யூஸ்ஃபுல் இன் டெவலப்பிங் எ கான்செப்சுவல் டிசைன் ஃபார் த டேட்டாபேஸை ஒரு கான்செப்சுவல் டிசைனை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டெவலப் பண்ணுறது தான் வந்து ER மாடல். It is very simple and easy to design logical view of data. It is a graphical representation பா. சிம்பிளாக நம்ம இதுக்கு முன்னாடி டேபிள் கொடுத்தோம் இல்லையா? இப்போ இந்த டேட்டா மாடலை டேட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணும். The developer can easily understand the system by looking at ER models constructed. ஸோ அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். இப்போ ஆட்ரிபியூட் வந்து டாக்டர், பேஷண்ட், இதெல்லாம் வந்து என்டிட்டி. அதுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து டயக்னோசிஸ். ஸோ டாக்டர் பேஷண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் டயக்னோசிஸ். டாக்டருக்கான ஆட்ரிபியூட் வந்து டிஐடி, தட் இஸ் டாக்டர் ஐடின்னு வச்சுக்கலாம். டி நேம், தட் இஸ் டாக்டர் நேம் எடுத்துக்கலாம். பேஷண்ட்டுக்கான ஆட்ரிபியூட்ஸ் வந்து பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேம். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை டயக்ராமேட்டிக் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா by dividing attribute, that is by dividing entity and attributes. இப்போது டயக்னோசிஸ் அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை டாக்டருக்கும் பேஷண்ட் அப்படின்ற 2 என்டிட்டிக்கு இடையில் எப்படி உருவாக்கியிருக்கோம்? ஆட்ரிபியூட்டாகவும் என்டிட்டியாகவும் டிவைட் பண்ணி உருவாக்கியிருக்கோம். ஸோ இதை டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் எது என்டிட்டி, எது வந்து ஆட்ரிபியூட், எது ரிலேஷன்ஷிப், அதை மாதிரி கிளியராக பார்த்துங்க. டாக்டர், பேஷண்ட் என்டிட்டி. டயக்னோசிஸ் அது வந்து ரிலேஷன்ஷிப். டிஐடி, டி நேம், PID, P name, these are the attributes. So rectangle represent the entities. அங்கே தான் சொல்லுது டாக்டரும் பேஷண்ட்டும். எலிப்ஸ் ரெப்ரசன்ட் த ஆட்ரிபியூட்ஸ். அப்போது டாக்டர் அப்படின்ற என்டிட்டியோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து டிஐடி, டி நேம். பேரண்ட் அப்படின்ற என்டிட்டியோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து PID, P நேம். Attributes describe the characteristics and each entity becomes a major part of the data stored in the database.
ஸோ இங்கே ஆட்ரிபியூட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆட்ரிபியூட்ஸ் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டிட்டி, அந்த என்டிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. டைமண்ட் ரெப்ரசன்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இஆர் டயக்ராம். ஒரு இஆர் டயக்ராமில் டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இங்கே டயக்னோசிஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. சிம்பிளாக ரெக்டாங்கிள் என்டிட்டி, ஓவல் தட் இஸ் எலிப்ஸ் வந்து attributes, diamond relationship. These are இதோட ஒரு எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்ஜெக்ட் மாடல். ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட், attributes அண்ட் மெத்தட்ஸ், கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் மாடலில் டேட்டா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஆப்ஜெக்டாவோ ஆட்ரிபியூட்ஸாவோ அண்ட் மெத்தட்ஸ், கிளாஸ் அண்ட் inheritance. Class and inheritance. This model handles more complex applications such as geographic information system GIS, scientific experiments, engineering design and manufacturing. So இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்தை இந்த ஆப்ஜெக்ட் மாடல் மூலமாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டுனா அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும், அதாவது தேவைப்படுது அப்படின்னா அது மாதிரி டேட்டா பேஸ்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மாடல் மூலமாக நம்மளால் கிரியேட் பண்ணி ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட் ரெப்ரசன்ட் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட், attributes அண்ட் பிஹேவியர்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் a clear modular structure. It is easy to maintain and modify the existing code. இந்த இடத்துல பாருங்கள் ஷேப், நீங்கள் C++ல பார்க்குற அதே கான்செப்ட் தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும், ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். So an example of the object model is shape. Circle, rectangle and triangle are all objects in this model. Circle, rectangle, triangle. Circle as the attribute radius, rectangle as the attribute length and breadth, triangle as the attribute base and height. The object circle, rectangle, triangle inherit from the object shape. So அப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அந்த மூணு ஆப்ஜெக்ட்டுமே எதுலேருந்து இன்ஹெரிட்டாக இருக்குன்னா ஷேப் அப்படின்ற இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து கிரியேட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏற்கனவே இருக்கிற அந்த ஷேப் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு இன்ஹெரிட் ஆகும். ஸோ லைக் தட் அனிமல், பேர்ட், பேர்ட்லேருந்து பஃபீன். ஸோ இது நீங்கள் பார்க்குறது பென்குயின், அது ஆஸ்ட்ரிச், இது மாதிரியான கேட்டகரிஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ நம்ம இது வரைக்கும் டேட்டா மாடல் என்னன்னு பார்த்தோம். டேட்டா மாடல், ஹவு த டேட்டா ரெப்ரசன்ட் அண்ட் ஆக்சஸ் ஃப்ரம் எ சாஃப்ட்வேர் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டேட்டா மாடல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது சாஃப்ட்வேரில் எப்படி வந்து நமக்கு ஃபைனலில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறது தான் வந்து டேட்டா மாடல். அதில் ஹைரார்க்கிக்கல் மாடல் பார்த்தோம், ரிலேஷனல் மாடல் பார்த்தோம், நெட்வொர்க் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டேட்டாபேஸ் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கும்.